ஒரு இளம் தொழிலதிபர் நடத்தக்கூடிய தொழில் நிறுவனங்கள்ல அவருடைய புகைப்படத்தை விட அவருடைய மாமாவோட புகைப்படங்கள் மிக பெரியதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஒரு வளர்ந்து வரும் மிகப்பெரிய தொழிலதிபர், இளம் வயதிலேயே பல துறைகள்ல சாதித்தவர். அவருடைய நிறுவனங்கள்ல அவரோட புகைப்படத்தை பார்ப்பதை விட அவருடைய மாமாவின் புகைப்படம் மிக பெரியதாக இருப்பதை எண்ணி வியந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் துணிந்து ஒரு நாள் அந்த இளம் தொழிலதிபரிடம் கேட்கிறார், இவர்தான் இந்த நிறுவனங்களுக்கு முதல் போட்டவரா? இவருடைய புகைப்படம் மிக பெரியதாக உள்ளதே அப்படின்னு கேட்கிறார். சிரித்துக்கொண்டே பதிலளித்தார் அந்த இளம் தொழிலதிபர். நான் சிறுவனாக இருந்த பொழுது மிட்டாய் வேண்டும் என்று எனது மாமாவிடம் கேட்டேன். அவர் ஒரு மிட்டாய் தொழிற்சாலைக்கு என்னை அழைத்துச் சென்றார். அங்க நிறைய மிட்டாய் இருந்தது. உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்ப எனக்கு இந்த உலகத்துல நமக்கு தேவையானது எல்லாமே அபரீதமா கிடைக்குது அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டது. அதுதான் என் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம். அந்த நன்றிக்காக தான் எனது மாமாவுடைய புகைப்படத்தை மிக பெரியதாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த ஊழியர்களுக்கும் புரிந்தது. ஆம் நண்பர்களே, வாழ்க்கையில குறைய நிறைய தேடி பார்ப்பவர்களுக்கு குறையுடன் கூடிய வாழ்க்கை அமைகிறது. வாழ்க்கையை யாரு அபரிதமா பார்க்கிறார்களோ அவர்கள் வாய்ப்புகளை பார்க்க தொடங்குகிறார்கள். இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த சிறுகதை உங்களுக்கு ஒரு சிறிய புரிதலை ஏற்படுத்தியிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல அபரிமிதம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.